सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सदगुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषण इन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ணாளுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்துல நம்ம எதை நம்ம ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்றோமோ அதை ரொம்ப எல்லாருக்கும் ஸ்பிளிட் பண்ண கூடாது அப்படின்னு நம்ம நாம நிறைய சொல்றாங்க அப்படின்னா அது யாருகளையும் தம்பட்ட அடிச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தம்பட்ட அடிச்சிருந்தா நாம சித்தி ஏற்படாது. நான் யதார்த்தமா பேசிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன், அதான் உண்மை. நீ நாமாவை திஷ்டையா வச்சிருந்தீங்கன்னா நாமமே போதும். இப்போ சில பேர் பாகவத பாராயணம் நிஷ்டையா வச்சுட்டு இருக்காங்க. இப்ப பாகவத பாராயணம் ராமாயண பாராயணம் அது மாதிரி நிஷ்டையா இருக்கிறவங்களுக்கு ஒரு தபஸ் இருக்கும். அது அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா கூட அது அவங்க பற்றி கொண்டாடலாம். ஆனால் திரும்பி திரும்பி பற்றி கொண்டாடலாம். ஆனால் அதுக்கப்புறமா அது அவங்கள விடாது. இப்போ பாகவதமோ ராமாயணமோ அது அவங்கள மீண்டும் மீண்டும் படிக்க தோன்றும். அதுதான் அதோடைய ஒரு வைப்ரேஷனே. அதனால நம்ம யாருக்கும் சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்றதுனால பிரயோஜனமும் இல்லை. இப்ப நம்ம தாட்ஸுக்கு ஏற்ற மாதிரிதான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நம்ம சிந்தனை வேற மாதிரி இருக்கும். பௌதிக நிலையில இருக்கிறவங்க சிந்தனை வேற மாதிரி இருக்கும். நம்ம நிலையில அது உயர்ந்த நிலையில நீ இந்த இப்போ ஒரு விஷயத்த கடைபிடிக்கிறோம்னா, சின்சியரா கடைபிடிக்கிறோம்னா அந்த விஷயத்துல உள்ள ஆர்வத்தினால நம்ம ஆசையா சொல்லிக்க போவோம். ஆனா அந்த ஆசையா கேட்கிற மூட்ல அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுடைய தாட்ஸ் அவங்களுடைய மூடெல்லாம் வேற மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தா எதுக்காக கவலைப்படுறாங்கன்னே தெரியாம தனிமையில கவலைப்பட்டு இருக்காங்க. சில பேர் மற்றவங்களிடத்துல போய் ஆறுதல் பெற்றுக் கொள்கிறார்கள். தங்கள் உறவினர்களிடத்துல போய் ஆறுதல் பெற்றுக் கொள்கிறார்கள். சில பேர் தனிமையில கவலைப்பட்டு இருக்காங்க. நாம யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைச்சுன்னு இருக்கோமோ அவங்களும் பயங்கரமான கவலையில மூழ்கி இருக்காங்க. ஏன்னா தெரியல, காரணமே இல்லாம கவலைப்பட்டு இருக்காங்க. அப்போ கையில பாகவத புஸ்தகம் இருக்கான்னு இருக்கு, பாகவதம் இருக்கு, ராமாயணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப ஏன் கவலைப்படுறாங்கன்னா இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுல தூங்கி நிறுது, அவ்வளவுதான்.
இப்போ பணம் இருக்குதுன்னா பணம் பேங்க்ல இருக்குது, எடுத்து செலவு பண்ணாதான் நான் சந்தோஷமா வேண்டியதை வாங்கி அனுபவிக்கலாம். நான் பசியா இருக்கிறேன், நான் பசியா ஏன் இருக்கிறேன்? பணம் இருக்கிற பணத்தை செலவு பண்ணி நல்லா சாப்பிட வேண்டியது தானே. அதாவது நம்ம கையில இருக்கிற சொத்தை நாம என்னைக்குமே உணர்றதில்லை. நாம ஏன் ஏங்கின்னு இருக்கிறோம்னா, ஏதோ ஒண்ணு கிடைக்கலன்னு ஏங்கின்னு இருக்கிறோம்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய உண்மையான சௌக்கியத்தை, சந்தோஷத்தை, உணர்வுகளை நம்மளே நாம மதிக்காததுனால்தான் நம்ம மதிப்பு நமக்கே தெரிய மாட்டேங்குது. அடுத்தவன் நம்ம மதிப்பை புரிஞ்சுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம், அதுக்காக தம்பட்ட அடிச்சுக்கிறோம். அதாவது நம்மள வசதியா மற்றவங்க பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதுக்காக நம்ம மற்றவங்கள தம்பட்ட அடிச்சுக்கிறோம். நம்ம பெருமைய தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் உன் பெருமை என்னன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம கையில எவ்வளவு பெரிய சொத்து இருக்கு தெரியுமா? பெரிய சொத்து இருக்கு. அந்த சொத்தை நம்ம இப்போ ஆத்மான்னு சுருக்கமா சொல்லிடலாம். ஆத்மான்னு, அந்த ஆத்மான்னா வெறும் ஆத்மான்றது ஒரு இது மட்டும் கிடையாது. அதுல எவ்வளவு உணர்வுகள் இருக்கு தெரியுமா? எவ்வளவு உயர்ந்த தெய்வீக உணர்வுகள் இருக்கு, எவ்வளவு ஆனந்தம் இருக்கு தெரியுமா? அதுல எவ்வளவு பூர்ண அறிவு இருக்கு தெரியுமா? அதுல எவ்வளவு நித்தியத்துவம் இருக்கும், எவ்வளவு நிர்பயத்துவம் இருக்கும். அது நோயற்ற ஒரு சொரூபம், அது நோயற்ற சொரூபம். இந்த தேகத்துல நோய் இருக்குது, அந்த ஆத்மஸ்வரூபத்துல நோய் கிடையாது. அதே சமயத்துல முதுமை கிடையாது, மரணமும் கிடையாது. ஆனந்தம் மட்டுமே, துன்பம் இல்லை, பயம் இல்லை, சோகம் இல்லை, மோகம் இல்லை, எதுவுமே இல்லை. அதுல வெறும் ஆனந்தம் மட்டுமே நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அது எப்படியாப்பட்ட ஒரு பெரிய சொத்து நமக்குள்ள இருந்துட்டு, ஆனா எதுவும் இல்லாத மாதிரி நம்ம ஒரு ஃபீலிங் பண்றோம் பத்தியா. இதை விட முட்டாள் தான் நம்ம என்ன சொல்றது. கிடைச்சது கிடைக்கலன்னு போய் சொல்றோம், கண்மூடித்தனமா போய் சொல்றோம். நமக்குள்ள இருக்கு ஆனா இல்லைன்னு போய் சொல்றோம். ஒரு வார்த்தை முன்னாடி அடிக்கடி நம்ம சொல்லுவோம், அனுபவிக்காதது எதுவும் அனுபவத்தில் வராது அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கையில நீ எதுவும் அனுபவிக்கல அப்படின்னு சொல்ற பத்தியா, அது மகா போய். எல்லாத்தையும் அனுபவிச்சதுனால்தான் அந்த அனுபவிச்ச ஏக்கம் மறுபடியும் ஒன்னு அனுபவிக்க சொல்லி தூண்டுது. அனுபவிக்காது ஒண்ணு அனுபவத்துல வரவே வராது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். மதுபானம் பண்றான், மதுபானம் பண்றவனுக்கு மீண்டும் மீண்டும் மதுபானம் பண்ணணும்னு தான் தோணும். மதுபானம் பண்ணிட்டேன், அதெல்லாம் முடிஞ்சிச்சு, அனுபவிச்சாச்சு, இனிமேல்ட்டு மதுபானமே தொட மாட்டேன், அதை நான் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டேன், அதை தெரிஞ்சு விட்டேன் அப்படின்னு யாருன்னா சொல்லுவோம் பார்க்கலாம். ஒரு குடிகாரனாவது நீங்களே சொல்லுங்க, மதுபான பிரியன், மதுபானம் சாப்பிட்டேன் அவ்வளோதான், போதும்பா, தெரிஞ்சுக்கிட்டேன், அது என்ன போதையை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான், விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்க்கலாம். அப்போ மதுபானம் சாப்பிடாதவன் எது என்ன நாத்தடி இது, வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு புறக்கணிச்சுட்டு போயிடுவான். ஏன்னா அவன் மதுபானத்துல அடிமையாவளவன், மதுபானம் வேண்டான்னு நினைக்கிறான், மதுபானம் அருவருக்கத்தக்கதுன்னு நினைக்கிறான். அவனுக்கு அந்த அனுபவம் இல்லை, மதுபானத்துடைய அனுபவம் இல்லை. அதனால அவன் ஏங்க மாட்டான், மதுபானம் இல்லையேன்னு, இன்னைக்கு மதுபானம் இல்லையேன்னு ஏங்க மாட்டான். ஏன் ஏங்க மாட்டான்னா அது அவனுக்கு தேவையில்லை, அது அருவருக்கத்தக்கதா அவன் நினைச்சிட்டான். அது அது ரொம்ப கெட்ட பழக்கம். அப்போ அது கிட்ட கூட போக மாட்டான். இதே மதுபான பெரிய என்ன பண்ணுவான், ஐயோ கை காலெல்லாம் ஊத்துறதே, எனக்கு தடுத்தடுன்னு ஊத்துறதே, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நான் போய் மதுபானம் சாப்பிட்டாதான் முடியும், நீ போய் முதல்ல பணத்தை எங்கேயாவது புரட்டி பொண்டாட்டி தாலி கூட அடமானம் வச்சு எப்படியாவது அந்த மதுபானம் சாப்பிடணும்னு பண்றான் இல்லையா. சொத்து பத்திரத்தெல்லாம் கூட கையெழுத்து போட்டு கம்மி விலைக்கு வித்துட்டு குடிக்கிறதுக்காக எவ்வளவு பேர் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த காலத்துல தெரியல, அந்த காலத்துல நடந்திருக்கு. சொத்தெல்லாம் வித்து கூட குடிக்கிறான்.
அப்படி குடிச்ச விஷயங்கள்லாம் உண்டு நிறைய பேர் மதுபானத்துக்குன்னே, தெரியுமா? அப்ப ஏன் அவனால குடிக்காம இருக்க முடியல? ஏன்? அது குடிச்சதுனால்தான். அவனுடைய நண்பர்கள் பழக்கப்படுத்தி விட்டாங்க. குடிச்சு 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 நானும் அது பழக்கப்பட்டதுனால்தான், அதிகமா குடிச்சதுனால்தான் ஒரு நாள் கூட குடிக்காம அவனால் இருக்க முடியல. அந்த வாசனை இதுதாங்க. அப்போ அனுபவிக்காதது எதுவும் அனுபவத்தில் வராது. அது ஆசையை உண்டு பண்ணாது. முதல் புரிஞ்சிக்கணும். இதுதான் எல்லா சுகங்களும். இதுதான். அது மதுபானமா இருந்தாலும் சரி, அது பெண் ஆசையா இருந்தாலும் சரி, அது மண் ஆசையா இருந்தாலும் சரி, அது பணத்தாசையா இருந்தாலும் சரி, எல்லாமே ஏற்கனவே நிறைய அனுபவிச்சதுனால, அதே மாதிரி இந்த பாச பந்தங்கள், உறவுகள் எல்லாமே நிறைய பின்னி பிணைச்சி அதுல மூழ்கிந்தால்தான், அதில் நிறைய அனுபவிச்சதுனால்தான் திருப்பி திருப்பி அனுபவிக்கணும், அப்படியே திருப்பி திருப்பி அந்த உறவுகளோட சந்தோஷமா இருக்கணும், அந்த பாச பந்தத்துல போய் மூழ்கணும் அப்படின்னு ஆசை வர்றதுக்கு காரணமே அதிலேயே தெளிச்சதுனால்தான். அப்ப நான் அனுபவிக்கல, நான் எந்த சௌக்கியத்தை அனுபவிக்கல அப்படின்னு சொல்றான்னா அவன் மகா பொய் சொல்றான்னு அர்த்தம். மகா பொய் சொல்றான். அனுபவிக்காது எப்படி அனுபவத்தில் வரும் சொல்லும் பார்க்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டாலே நாம அப்ப நம்ம எதுக்கெல்லாம் ஏங்குறோமோ அதெல்லாம் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம்னு அர்த்தம். இதை புரிஞ்சுன்னா போதும். சொத்து சுகம்லாம் அனுபவிக்கணும், நான் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கேன், அதனாலதான் இப்ப அனுபவிக்கணும்ன்ற ஆசை வருது உனக்கு. இல்லைன்னா அதை பத்தி ஏக்கமே வராது அவனுக்கு. அந்த ஏக்கம் அது அந்த என்னன்னு பார்த்துடணும், அது என்ன பார்த்துடணும். அதுல அவ்வளவு வெறித்தனமா அதை அனுபவிச்சா ஆகணுன்ற வெறித்தனையா வருதுன்னு, அதை அனுபவிச்சதுனால்தான். இந்த ஜென்மத்துல இல்லாம இருக்கலாம், முன் ஜென்மத்துல அனுபவிச்சிருக்கலாம், அதுக்கு முன் ஜென்மத்துல அனுபவிச்சிருக்கலாம். நம்ம தான் கோடிக்கணக்கான பிறவி எடுத்திருக்கோமே. ஒரு ஜென்மம் இல்லைன்னா எத்தனையோ ஜென்மத்துல அனுபவிச்சிருக்கலாம். இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எத்தனையோ பிரளயங்களை நம்ம சந்திச்சிருக்கோம், தெரியுமா? எத்தனையோ உலக சிருஷ்டி பிரளயம், எத்தனையோ பிரளயங்களை சந்திச்சிருக்கோம். இந்த ஜீவாத்மா எப்ப பகவான் விட்டு பிரிஞ்சது சொல்லவே முடியாது. கல்ப காலமா எத்தனையோ கோடி யுகங்கள் கடந்து போச்சு ஒரு ஜீவனுக்கு. கோடி யுகங்கள், பல கோடி யுகங்கள் கடந்து போச்சு ஜீவனுக்கு. ஆனா இன்னும் பகவான் அடைஞ்ச பாடம் கிடையாது. எல்லாம் நரகத்துல கூட கிடைக்கக்கூடிய சௌக்கியங்களை போய், இது நரகம்தான். நரனுடைய அகம், மனுஷனுடைய பாவத்தினால்தான் பிறவிகள்ல வாழ்றான் மனுஷன். அந்த பிறவிகள்ல பல பாவங்களுடைய துன்பம் தான் அனுபவிச்சிருக்கான். அதுல பாவங்களால் தான் இந்த உலகத்துல இந்த சம்சார தாபங்களை அனுபவிக்கிறான் மனுஷன். அப்போ அனுபவிக்கும் போது அதுல சில சுகங்கள் கிடைக்குது. அப்போ நரகஸ்தோ நிர்ருத்த அப்படின்னு பதம் போட்டுருக்கு பாகவதத்துல. நரகத்தில் கூட இந்த அல்ப சௌக்கியங்கள் நம்ம அனுபவிக்கிறோம். இந்த சௌக்கியங்களை அனுபவிச்சு இதெல்லாம் ஈஸியா கட்சிடும். அதான் சொல்றேன், நரகத்தில் கூட கட்சிடும். நம்ம இருக்கிறதே நரகம்தான். மனுஷ பிறவி நரன்னாவே மனுஷன்தான். அதனால நம்ம இருக்கிறதே நரகம்தான். மனுஷ பிறவியில் இருக்கிறதே கூட நரகம்தான். இது கூட நரகம்தான். ஆனா நாம எது ஒண்ணு அடைய முடியாததோ அதுக்கு வேண்டிதான் முயற்சி பண்ணணும். இதெல்லாம் ஏற்கனவே அடைஞ்சாச்சு, நிறைய அனுபவிச்சாச்சு. திருப்பி 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 எத்தனையோ பிறவிகள்ல எத்தனையோ குழந்தை குட்டிங்க, எத்தனையோ மனைவிகள், எத்தனையோ கணவர்கள். ஆமா, ஒவ்வொரு பேர் இப்போ போன பிறவில வேற ஒருத்தர் கணவரா இருப்பாரு, இந்த பிறவில வேற கணவர். அதே மாதிரி போன பிறவில வேற ஒரு மனைவி, இந்த பிறவில வேற ஒரு மனைவி. நிறைய மாறிண்டே இருக்கு. அப்ப கணவன்மார்களுடைய உறவுகள் கணவன்மார்கள் மாறுகிறார்கள், மனைவிமார்கள் மாறுகிறார்கள், பிள்ளைகள் மாறுகிறார்கள், அப்பா அம்மா மாறுறாங்க. எந்த ஜென்மத்துல அப்பா அம்மா இவங்க அப்படின்னு கேட்கறாரு இல்லையா? அந்த ஜீவாத்மா சித்திரகேது உபாக்கியத்துல நார்தர அந்த ஜீவாத்மா எழுப்பும் போது கசிய ஜென்மனி மாதவ பிதரோ இவங்க அம்மா அப்பா சொல்லும் பார்க்கலாம். எத்தனையோ பேர் அப்பா அம்மாவா மாறிட்டாங்க, எத்தனையோ பேர் நண்பர்களா, உதாசீனர்களா, மத்தியஸ்தர்களா, எத்தனையோ மாறியாச்சு. எத்தனையோ மனைவிகள், எத்தனையோ கணவன்கள், எத்தனையோ அப்பா அம்மாக்கள், எத்தனையோ தம்பிகள், எத்தனையோ அண்ணாக்கள், எத்தனையோ அக்கா தங்கைகள். எந்த ஜென்மத்துல எது நிரந்தரம் சொல்லுங்க? அதுதான் சாஸ்திரம் படிக்கும் போது நம்மளுக்கு புரியும். இந்த வாசனா மலங்கள்,
இந்த வாசனை அழுக்கு, இந்த வாசனா மலங்கள் இருக்கே, அதுதான் நம்மள மேலும் மேலும் கர்ம பந்தங்கள்ல பிணைச்சு நம்மளை படாத பாடுபடுத்துறதுக்கு காரணம். அதனால நமக்கு ஒரு நிஷ்டையா எதை அடைய முடியாதோ அதை அடைய முயற்சி பண்ணணும். அந்த அடைய வேண்டியதுல நாம ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக்கணும். நம்ம நாம நிஷ்டைன்னா நாம நிஷ்டை, பாகவத பாராயணா பாகவத பாராயணம், ராமாயண பாராயணா ராமாயண பாராயணம், ஏதாவது ஒரு நிஷ்டையா எடுத்துட்டாவே அது நம்மளுக்கு எல்லாமே கை கொடுக்கும். அது நம்மளுக்கு தொடர்ந்து கடைபிடிக்கும் போது அது தபசா மாறும். ஆவருத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆவருத்தி அதிகமாக அதிகமாக அதுவே தபசா மாறும். அதுக்கு பிறகு அது உங்களுக்கு புத்திமதி சொல்லும். எதுல நிஷ்டையா இருக்கிறீங்களோ அதுவே குருவா மாறும். குருவா மாறி நமக்கு வழிகாட்டும். வழிகாட்டுதல் மட்டும் இல்ல, உங்களுக்கு பாதுகாப்புகள் அளிக்கும். அது உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறத நீங்க பார்க்கலாம். என்னது எப்படி இது நடந்தது? இப்போ அவங்களுக்கு வர வேண்டிய இப்போ எனக்கு வர வேண்டிய ஆபத்து அவங்களுக்கு வந்துச்சு, ஆனா நம்மளுக்கு அந்த ஆபத்து வராதபடி பகவான் காப்பாத்திருக்கா பத்தியா? இது எப்படி இது? அதுதான் நீ ஒண்ணு ஃபாலோ பண்றல்ல, அந்த நிஷ்டை. இப்ப பகவத்கீதையே நித்திய பாராயணமா பகவத்கீதை மட்டும் படிப்பதும் உண்டு. பகவத்கீதை பாராயணல அந்த கிருஷ்ணன் தான் காப்பாற்றணும், வேற யாரும் இல்லை. அந்த பகவத்கீதை தான் காப்பாத்துச்சு. நீ நாம நிறைய சொல்றல நிஷ்டையா, நிறைய பேரு புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதாவது என்னன்னா குறையா நினைக்கிறாங்க. இப்போ ராமநாமா ஒண்ணு போதும்னு இருக்கிறாரு மாம்பழம் ஏகாம்பர சுவாமிகள், ஸ்ரீ ஏகாம்பர சுவாமிகள். அந்த மகாத்மா மாம்பழத்துல ராமநாமா ஒண்ணு போதுன்றாரு. அவரு என்ன சொல்ற, ராமநாமா ஒண்ணு போதும், பாகவத ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்துடைய சாரம் தான் நாமா, அதனால அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன சொல்றாரு, பகவத்கீதை பாகவத ராமாயணம் எதுவும் வேண்டாம், இந்த ராமான்னு ஒண்ணு போதும். அவர் அதை கடைப்பிடிக்கிறார். அதான் மெயின். அவர் சொல்றதோட சொல்றதோட இல்ல, அவர் கடைப்பிடிச்சுட்டு சொல்றாரு. அப்ப அந்த ராமநாம நிஷ்டையில இருக்கிற ஒருத்தருக்குள்ள போய் நம்ம அசைக்க முடியாது. நீ 1000 பாகவதம் சொன்னாலும் அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுவார். சரி, ஒருத்தர் ஒரு இடத்துல பார்த்தா ஒரு வீட்டுல பஜனை வச்சாங்க. நாம சங்கீதம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் பாடு பாடினே வந்தார். அது ஒரு ராமர் பாட்டு தான். ராமர் பாட்டு ஏதோ ஒரு பாட்டு பாடினே வந்தாரு. இவர் பாடுங்க, சரி சரி ஓகே கிளம்பலாமா அப்படின்ட்டாரு. அந்த பாட்டு கொஞ்ச நேரம் கேட்டாரு. கேட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அது கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுத்தாரு. அந்த பாட்டு ஒருத்தர் பாடினே வந்தார் உள்ளோ, ராமர் பாட்டு. நாம சங்கீதம் முடிஞ்சிச்சு, புண்டரிகம் போட்டு முடிஞ்சாச்சு. முடிஞ்ச உடனே எல்லாம் தீபம்லாம் காட்டி முடிஞ்ச உடனே அப்போ ஒருத்தர் பாட்டு பாடினே வந்தார். அந்த வீட்டுல இருக்கிறவே தான் பாட்டு பண்ணே வந்தோடனே கொஞ்ச நேரம் கேட்டாரு. நல்லா இருக்கு அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் போலாம் அப்படின்ட்டாரு. ஏன் தேவையில்லை, அவசியம் இல்லை. அப்ப இவ்வளவு நேரம் ராமநாம சொன்னது என்னது? அது நீ என்ன புதுசா பாட்டு பாடி நீ இது பண்ண போற, சாதிக்க போற? நீ நல்ல அவர் ஒரு பாட்டு வாத்தியார், அவர் ஒரு சங்கீத கிளாஸ் நடத்துறாரு, ஒரு சங்கீத கிளாஸ் நடத்துறாரு. அது ராமர் பாட்டு பாடி காமிறாரு. பாடுறதுக்கு மரியாதை கொடுத்தாரு, நல்லா இருக்குன்னாரு. அவள் தான் அப்புறமா அவள் தான் கிளம்பு. அவர் ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிறாருன்னா அந்த தர்மத்துக்கு இடையூறாக, அது பாகவத தர்மமே ஆனாலும் அந்த தர்மத்துக்கு இடையூறாக இன்னொரு தர்மத்தை சேர்க்க மாட்டாங்க, சேர்க்க கூடாது நியாயமா பார்த்தா. ஏன்னா இப்ப நீ இதோட நுழைப்ப, அப்போ இன்னொன்னு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொன்னு நுழைப்ப. இன்னொரு பாகவதர் அவர் உபன்யாசம் பண்றேன்னு, அப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா நான் ராமநாம எப்ப சொல்றது? இப்ப நானு இது ஒரு பாட்டு வாத்தியாரு, ஒரு சங்கீதம் சொல்லி கொடுக்குறவரு, அவர் அப்படியேப்பட்ட சங்கீதத்துல சிறந்து விளங்குறாரு. இருக்கட்டும், நாங்க ஒண்ணு கடைப்பிடிக்கிறோம் இல்லையா, அந்த ஒண்ணு உன்னால முடிஞ்சா கடைப்பிடி. நீ சங்கீத கலாபூஷனாரு எப்படின்னா இருந்துக்கோ, நீ பாடிக்கோ. நாங்க இப்படி போயிடுறோம், நான் போயிட்டு பிறகு நீ பாடிக்கோ தனியா. நான் ஒண்ணு ஃபாலோ பண்றோம் இல்லையா, அந்த நிஷ்டையில கை வைக்காத.
நாங்க அதை செய்துட்டு போயிடுறோம். நீ ஒரு வழி கொண்டு வருவ, அப்ப இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க, ஒரு ஒரு பஜனை ஒண்ணு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கிறாங்க. வேற ஒரு பஜனை, வேற ஒரு அதே பெருமாள் பாடுத்தான், ஆனா அவங்க வேற ஒரு அந்த வழிமுறை, அந்த அவங்களுடைய குருஷியோட பரம்பரை என்ன சொல்லி கொடுத்துட்டாங்களோ அந்த விதத்தை வந்து உள்ள நுழைப்பாங்க. அப்ப நான் எதை கடைப்பிடிக்கிறது? இது குழப்பத்தை உண்டாக்கிடும், நம்ம நிஷ்டையை குலைச்சிடும், நம்ம நிஷ்டையை சதறடிச்சிடும். அதனால ராமநாமான்னா ராமநாமா தான். அவரு கரெக்டா அதான் சொல்றேன், இதுல மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பார். ஏன்னா நான் மத்தவங்க வந்து மத்தவங்கள வந்து என் பக்கம் இழுத்துக்கணும், வேற எதுலயும் போக கூடாது, ராமநாமத்துக்கு மட்டும்தான் வரணும் அப்படின்றது நோக்கம் கிடையாது அவருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன வந்து நான் காப்பாத்திடணும். அதனால தன்னுடைய நிஷ்டைகளை என்னுடைய நிஷ்டைக்கு நீங்க பங்க வைக்க விளைவிக்காம இருந்தா போதும். நீங்க எதுக்குன்னா பாடிங்க, நான் அப்படி போயிடுறேன், நீங்க பாடிங்க, சொல்றது புரியுதுங்களா? அதனால அவங்க அவருடைய நிஷ்டையில கரெக்டா இருக்கிறதுனால அவ்வளவு ஃபாலோ பண்றவங்களும் அந்த நிஷ்டையில இருக்காங்க. அதுதான் முக்கியம். அப்படி இருந்தாதான் நடுவுல நான் ஒண்ணு பாடுறேன், நீ ஒண்ணு பாடுறேன், நான் ஒரு கதை சொல்றேன், நீ ஒரு கதை சொல்லு, நான் அதை பண்றேன் இதை பண்ண நுழைச்சோம்னா எல்லாம் குட்டி. இன்னைக்கு சின்ன பின்னமா போனது காரணமே நம்ம ஆன்மீகம் செதறடிச்சது காரணமே 1000 விஷயங்களை உள்ள நுழைச்சதுனால்தான். எதுலையுமே ஒரு மனுஷன் நிஷ்டையா இல்லாம போயிட்டான். எதுலையுமே நம்ம பாட்டுக்கு சுதந்திரமா நம்ம அவனுக்காக இவனுக்காக நம்ம இடம் கொடுத்தோம்னா இதுல அட்ஜஸ்ட்மெண்ட்டே கூடாது, இதுல காம்ப்ரமைஸே கூடாது. ஒரு விஷயத்துல நிஷ்டையா இருந்துடணும். அதுக்கப்புறமா யார் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தயவு செய்து அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து நம்ம எஸ்கேப் ஆயிடணும் அதை விட்டு. சரி நான் கிளம்புறேன், இல்ல இதுவும் நல்லதுதான், அதுவும் நல்லதுதான், அதுவும் சாமி தான், இதுவும் சாமி தான், நான் யாரும் இல்லைன்னு சொந்து 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, ஒரு தேவர் இல்ல 33 கோடி தேவர்கள் பாட்டும் பாடலாம். நிறைய தேவதைகள், வீரபத்திரர் இருக்காரு, பைரவர் இருக்காரு, சிவன் இருக்காரு, அவள் நந்திகேஸ்வரர் இருக்காரு, அவள் முருகர் இருக்காரு, விநாயகர் இருக்காரு, ஐயப்பா இருக்காரு, அம்பாள் இருக்கா, அம்பாலே பல விதமான அம்பாள் இருக்காங்க, அங்காள பரமேஸ்வரி இருக்காங்க, விசாலாட்சி, காமாட்சி, மதுரை மீனாட்சி, நிறைய இருக்கு. விஷ்ணுவே வந்து வராக, கூர்மா, மச்ச அவதாரம், சரி ஓகே, நாராயண அவதாரம். அப்ப இன்னும் என்ன சொல்லணுமோ விஷ்ணுவே. அப்ப மகாலட்சுமி தனியா கும்பிடலாம். அப்ப பணம் வேணும்னா குபேரனை கும்பிடலாம், குபேரலட்சுமி படம் வச்சிருக்காங்க சில பேரு. என்னென்னவோ நிறைய கும்பிட்டுன்னு போகலாம். இன்னும் என்னன்னா எவ்வளவு வேணுமோ சேர்த்துனே போகலாம். நிறைய தேவர்கள் இருக்காங்க, தேவர்களுக்கு குறைச்சலே கிடையாது. அவ்வளவு ஒரு மனுஷன் கடைபிடிக்க முடியுமா? ஆக்சுவல நிர்கதியா தான் நிக்கணும். இவ்வளவு ஃபாலோ பண்றேன்னு பின்ன வேற என்ன பண்ணி எதையும் கடைபிடிக்க மாட்டேன். கட்சியில எல்லாத்துல அலைச்சல் தான் உண்டாகும். இறைவன் கொடுத்தது ஒரு மனசுதான், அதுல எண்ணங்கள் தான் பல, ஆனா மனசு ஒண்ணுதான். கண்ணை 2 குத்தான், கையை 2 குத்தான், காலை 2 குத்தான், ஆனா மனசை மட்டும், இருதயத்தை மட்டும் ஒன்னாதான் குத்தான். ஏன்னா ஒரே இறைவனை வழிபடு, இருதயத்துல ஒரே தெய்வத்தை வச்சுக்கோ, இருதயத்துல ஒரே நிஷ்டையா இரு, இருதயத்துல ஒரே சிந்தனையா இரு அப்படின்றதுக்காக தான் இருதயத்தை ஒன்னா குத்தான் கடவுள். ஆனா நாம பல விஷயங்களுக்கு இடம் கொடுக்குறோம். அதனாலதான் எதுலையும் உருப்படாம போறதுக்கு காரணம், ஒரு மனுஷன் எதுலையும் உருப்படாம போறதுக்கு காரணமே இதான். நிஷ்டை வேணும். அந்த நிஷ்டைன்றது ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சா சின்சியரா அந்த ஒரே விஷயத்தில் தான் இருக்கணும். தலையே போனாலும் சரி. நம்ம ஏன் தெரியுமா இன்னொருத்தரை பாக்குறோம், இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறோம். அவங்க அந்த விஷயத்துல கடைபிடிச்சு உயர்ந்த நிலையில இருக்காங்களே, நம்ம அந்த விஷயத்துல போயிருக்கலாமே, நம்ம கடைபிடிக்கிறது குறையோ அப்படின்ற புத்தி உங்களுக்கே உங்க நம்பிக்கை மேல சந்தேகம் வந்துச்சுன்னா நிச்சயமா நம்மளால நிஷ்டையா இருக்க முடியாது. நம்ம கடைப்பிடிக்கிறது மட்டமானதோ, அவங்களாம் வசந்த நிலையில இருக்காங்களே, அது கடைபிடிச்சு அவங்களுக்கு பகவான் நல்லா அனுகூலம் பண்ணிடுறானே, அதுதான் வசதி. அது பத்தி எவ்வளவு பேர் கோடீஸ்வரன், கோடியா பணம் பொருள் அந்த ஸ்தாபனத்துல அவங்க கடைபிடிக்கிற முறைதான் வசதி, நம்ம கடைபிடிக்கிறது மட்டும் அப்படின்னு நம்மளுக்கே நமக்குள்ள இருக்க தாழ்மான பான்மையை எப்ப போக போறோம்? நம்ம கடைபிடிக்கிறதுல நமக்கே நம்பிக்கை இல்லை, அப்புறம் நாம போய் நம்ம கடைபிடிக்கிறத மத்தவங்களை எப்படி பிரச்சாரம் பண்ணி மத்தவங்களை நம்பிக்கை ஊட்ட போறோம்? சான்ஸே கிடையாது.
அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு தப்பு, ஒரு முட்டாள்தனம் என்ன பண்றோம்னா, பல விஷயத்துல போய் தலையிடுறதே தப்பு. நீ ஒரு விஷயத்த கடைப்பிடிக்கிறன்னா அந்த விஷயத்துக்கு சம்பந்தமான இடத்துக்கு மட்டும்தான் போகணும். மற்ற இடத்துல உன்னால மற்ற இடத்துல போனா கூட அதுல வந்து அந்த தெய்வ வழிபாடு மட்டும் பார்த்துட்டு நீ பாடுக்கு, ஆனா உன் நிஷ்டையில இருந்து நீ தவறாம இருப்பேன்னு சொன்னா போலாம். ஆனா உன் நிஷ்டையை விட்டுட்டு தான் அதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா போக வேண்டிய அவசியமே இல்லை. மற்றவங்கள பார்த்து நம்ம சூடு போடக்கூடாது. அவங்க அதை பண்றாங்களே, அவங்க எதை தப்பா நினைச்சுவோம், அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டோம். நம்ம சரி, அவங்க சரி தப்பா நினைச்சுக்காங்க, சரி நம்ம கடைப்பிடிக்கிறது அவங்க கடைப்பிடிக்க சொல்ல பார்க்கலாம், கடைப்பிடிக்க மாட்டாங்க. நாம தான் அவங்க தப்பா நினைச்சுவாங்கன்னு அவங்க வழியை ஃபாலோ பண்ணுவோம். ஆனா நம்ம கடைப்பிடிக்கிற வழி, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்றாங்க, நல்ல விஷயம், அதுவும் நாம தான். ராமராமா சொன்னாலும் நாம தான். சரி, அவங்கள ராமராமா சொல்ல மாட்டாங்க. நாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே ராமலே நாங்க ராமநாமா இருக்குது அதை சொல்றோம் அப்படின்னா எப்படி? அப்படி அவசியம் இல்லை. அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க நிஷ்டையில கரெக்டா இருக்காங்க. அதே மாதிரி உன் நிஷ்டையில நீறேன், அதுதான் சொல்றேன். அவங்க எப்படி நீ சொல்ற நாம ராமராமன், அப்ப ராமராமன் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம, அதுல எல்லா நாமும் கலந்து போச்சு, நாங்க ஃபாலோ பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு ஸ்டடியா இருக்காங்க இல்லையா? அது மாதிரி நீ ராமநாமத்துல நிஷ்டையார ஏன் இருக்க மாட்டேன்ற? ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு மயக்குதல், அந்த மயக்கத்துக்கு மயங்கி அவங்க கடைப்பிடிக்கத்தான் வசதி. ஏன்னா இதை விட அது நல்லா பிரம்மாண்டமா இருக்குது அந்த ஸ்தாபனங்கள். அதுல ஒரு மயக்கு, அது என்ன மயக்குன்னா அதுல ஒரு ஆடம்பரம், அபிஷேகம், ஆராதனை, அது கோலாகலமா கொண்டாடுறாங்க. அதான் வசதி. இது வசதி இல்லை. நல்லா சொன்னா அதாவது தப்பா நினைச்சுப்பாங்க. ஆடம்பரம் வேற, ஆனா நம்ம தபஸ்ன்றது ஆந்தரிகமா கடைப்பிடிக்கிற சாதனைகள் வேற. ஆடம்பரம் வெளிப்புறமான சடங்கு சம்பிரதாயம் வேற. நல்லா புரிஞ்சுங்க, அதுவும் இது ஒன்னா ஆகாது. அது எதுக்காகனா ஆந்தரிகமான கடைப்பிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் அந்த ஆடம்பரங்கள்லாம். அபிஷேகம், ஆராதனை எல்லாமே உன் ஹிருதயத்துல கிருஷ்ணனை நீ பாக்குறதுக்காக தான். வெளிப்புறமான இந்த ஜென்மாஷ்டமி கொண்டாடுறது எல்லாமே வெளிப்புறமா நம்ம வழிபடுறது நோக்கமே உன் ஹிருதயத்துல உள்ள கிருஷ்ணனை நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். உன் இருதயத்துல நீ பார்த்துட்டு சொன்னா மற்றதெல்லாம் நம்மளை விட்டு போயிடலாம், தாராளமா போகலாம். மற்ற தர்மங்கள்லாம் நம்மளை விட்டு தாராளமா போயிடலாம். நம்ம ஹிருதயத்துல நம்ம பகவான் தெரிஞ்சிட்டான்னா, நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டனா மற்றது நம்ம விட்டு போனா தாராளமா போட்டோம், அதை பத்தி கவலைப்படாது. அதனால நம்ம ஒரு நிஷ்டைய ஒரு விஷயத்துல உறுதியா பற்றி கொண்டு இருக்கும் போது யார் என்ன சொன்னாலும் அந்த வழி, இந்த வழியே உனக்கு எல்லாத்தையுமே, அதாவது நீ கடைபிடிக்கிற ஒரு வழியே உனக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுத்துரும். நீ எல்லாத்துக்கும் போறது பாக்கியம் கொடுக்கும், உனக்கு எல்லா பாக்கியம் அனுபவிக்கிற பாக்கியம் கொடுக்கும், எல்லாமே அந்த ராமநாம நிஷ்டையே கொடுத்துரும். ஆனா ராமநாமத்தை விடக்கூடாது, அதான் மெயின். அது மாதிரி அதாவது உண்மையா ஒரு நிஷ்டையில இருக்கான்னு சொன்னா அவன் எல்லாத்துக்கும் போக மாட்டான், இல்லை எல்லாத்துக்கும் போவான், ஆனா எதுலயும் மயங்க மாட்டான். அதான் ஒரு பியூட்டி அவங்கள. எல்லாத்துடைய பலனையும் அனுபவிப்பான், ஆனா எதுலயும் அவன் அடிமையாக மாட்டான். எதுக்கும் அவன் தன்னை அடிக்ட் ஆயிக்க மாட்டான். இது என்னைக்குன்னு தெரியல, தொன்று தொட்டு அப்படிப்பட்ட அத்வைத நிஷ்டையில இருந்த ஸ்ரீ பகவத் பாத சங்கராச்சாரியருடைய வம்ச வழியில வந்த அந்த குருஷிட பரம்பரை வழியில வந்த அப்படிப்பட்ட ஸ்ரீ பகவன் போதேந்திரான் ஆனவரும் ராமநாம நிஷ்டையிலே இருந்தாரு. அவர் வேற நாமத்தை எதுவும் சொல்லி, ஆனா வேற நாமத்தை அது மற்ற தர்மங்களை புறக்கணிக்கல, ஆனா தன்னுடைய நாம நிஷ்டையில உறுதியா இருந்தார். அதான் மெயின். நான் சொல்றது புரிஞ்சுக்கணும்.
மற்றதெல்லாம் வசதி தாங்க. ஆனா நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம நிஷ்டை குறைஞ்சிடும், சதவீதம். அதனால நம்ம நிஷ்டையில கரெக்டா பர்ஃபெக்டா இருந்துட்டோம்னாவே நமக்கு எல்லாமே கிடைக்கும். உட்காந்த இடத்துல கிடைக்கும். நீ இதுலயும் இல்லாம அதுலயும் இல்லாம இதுல கொஞ்ச நாள் போய் அதுல கொஞ்ச நாள் போய் இல்ல, அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க, அதுக்காக தான் அங்க போனேன், அவங்க கூப்பிட்டாங்க அதனாலதான் அங்க போனேன், இல்ல நம்ம நாளைக்கு நம்மளுக்கு அவங்க உதவணும், இல்ல ஏதாவது பலனை எதிர்பார்த்துன்னு அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றவங்க அவங்களை எப்படி பகச்சிக்க முடியும்? அதனால அவங்க சொல்ற வழியை ஃபாலோ பண்ணேன். எப்படின்னா நாமளே விட்டு குத்துறோம். நமக்கு நம்மளுடைய நிஷ்டைய, நமக்கு அருமையான அவகாசங்களை அழகா நம்ம ஒரு வழியில நல்லா போயின்னு இருக்கிற நம்ம ஒரு வழியில நாமளே தடைக்கல்லா இருக்கிறோம். வேற யாரும் இல்லை. எங்கேயும் போக வேண்டாம். எங்கன்னா கூப்பிடுறாங்க பண்றாங்கன்னா பார்த்து அந்த இடத்துல போலாமா வேணாமான்னு பார்த்து போகணும். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு நாமளே முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டேன்றோம். ஊரார்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம், நாமள மதிக்க தவறிடுறோம். நமக்குள்ள இருக்கிற பகவானை பார்க்க தவறிடுறோம். நம்ம நிஷ்டையில, நம்ம ஆத்ம நிஷ்டையில உறுதியா இருக்க தவறிடுறோம். ஆனா மற்றவங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்றோம், ஆனா நாம உறுதியா இருக்கிறது இல்ல. மற்றவங்களை குறை சொல்றோம், ஆனா நமக்குள்ள பார்த்தா 1008 குறை வருது. அதை நிறுத்தி எப்ப பண்ண போறோம்? அதாவது குறைப்பட்டு இருக்குதுன்றது மனசு என்னன்னா, நான் எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல. என்ன கிடைக்கல உனக்கு? ஏற்கனவே கிடைச்சதுனால்தான் இப்போ கிடைக்கல எங்க எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. அனுபவிக்காது எதுவும் அனுபவத்தில் வராது. அதான் சொன்னேன், உனக்கு நம்ம எல்லாமே கிடைச்சிருக்கு. அந்த குறை என்னன்னா அப்போ நம்ம ஆத்மனிஷ்டையை குறைச்சிடும். நம்ம இதெல்லாம் அடைஞ்சாச்சு. அந்த அடையாதது ஒண்ணு ஏக்கத்தை உண்டாக்கல. ஏற்கனவே அடைஞ்சதுனால்தான் திருப்பி ஏக்கத்தை உண்டாக்குது. அந்த அடைஞ்சதை வச்சு அந்த அடைஞ்சதை நம்ம மறந்து போச்சு, நினைவு கூட ஞாபகம் வரல. அனுபவிச்சது சின்ன வயசுல இருந்து எவ்வளவு சௌக்கியங்கள் அனுபவிச்சிருக்கோம். அந்த சௌக்கியங்கள்லாம் ஞாபகத்துல இருக்கா? நினைச்சா கூட ஞாபகத்து வர மாட்டேது. யாரா ஞாபகம் விட்டா ஆமா இல்ல, அந்த அன்னைக்கு சந்தோஷமா அந்த மாங்காய் அடிச்சு தேங்காய் அடிச்சு அந்த மாங்காய் தேங்காய்லாம் அங்க உட்காந்து உப்பு போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு அந்த மாங்காய்லாம் சாப்பிட்டேனே, செம்ம டேஸ்டா இருந்து. இப்பதான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்கூல் ஏதோ ஒரு பழைய கதை, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஷிப் பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ்ல பத்தியா நம்ம அதெல்லாம் சாப்பிட்டேன் இல்லையா அப்படின்னு. ஆமா, செம்ம டேஸ்டா இருந்தா. அன்னைக்கு டேஸ்டா இருந்தது, இன்னைக்கு ஞாபகத்துக்கு கூட வரலையே. யாரோ ஒருத்தர் சொன்ன போது தான் ஞாபகத்து வருது. அப்போ அந்த அனுபவங்கள் சத்தியம் கிடையாது, அது சொப்னம் மாதிரி, மாயை. அதனாலதான் நம்ம அனுபவிக்கலன்னு போய் சொல்றோம். அந்த அனுபவிச்சது ஞாபகத்துல இல்லை. இந்த ஜென்மத்துல அனுபவிச்சதே நேத்துன்னா சாப்பிட்டேன்னு கேட்டா கொஞ்சம் யோசிச்ச பிறகுதான் சொல்றான், நான் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். நேத்து சாப்பிட்டதே மறந்து போயிச்சடா உனக்கு. அப்போ எத்தனை ஜென்மத்துல நீ அனுபவிச்சது எப்படி ஞாபகத்துல இருக்கும்? சின்ன வயசுல எவ்வளவு சௌக்கியங்கள் அனுபவிச்சிருப்ப, அந்த சௌக்கியங்கள்லாம் உனக்கு ஞாபகத்துல இருக்கான? ஒண்ணுமே இல்லையா? எவ்வளவு துன்பங்களையும் அனுபவிச்சிருப்ப, எத்தனையோ ஞாபகம்லாம் போயிடுச்சு. ஏதோ பார்த்தா கனவு மாதிரி ஏதோ 1-2 ஞாபகத்துல இருக்கு, அவ்வளவுதான். நிறைய விஷயம் மறந்து போச்சு. நேத்து நடந்த விஷயமே மறந்து போச்சு. நீ போன மாசம் நடந்த விஷயம், போன வருஷத்துல நடந்த விஷயம், போன வருஷம், அதுக்கு முந்தைய வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இல்லையே, மறந்து போச்சு. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருந்தா குப்பையாது நம்ம தலைய, நம்ம மண்டனா குப்பையா நம்ம அவ்வளோ சேர்த்து வைக்கிறதுக்கு கிடையாது. எல்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டோம். அதெல்லாம் வாசனையா பதிஞ்சு போருமா தவிர, அந்த வாசனை மட்டும்தான் எஞ்சி நிற்குமே தவிர
அந்த சம்பவங்கள் நினைவுகள் எரிஞ்சு நிற்காது. அந்த வாசனை இருக்கும். அந்த வாசனை இல்லைன்னா அதை அனுபவிக்கணும். ஏன்னா அதை அனுபவிச்சதுனால அந்த அனுபவிக்கணுன்ற வாசம் மட்டும் பதிவுகளா பதிஞ்சிருக்கும். அந்த வாசனைகள் எழும்பும் போது நம்ம ஆசைகளை தூண்டும். அது இந்த விஷயத்துல நிறைவேற்றிக்கலாம், அந்த விஷயத்துல நிறைவேற்றிக்கலாம். இந்த சம்பவங்கள் மூலமா இந்த சூழ்நிலையை நம்ம பயன்படுத்தி அந்த சுகத்தை அனுபவிக்கலாம், இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த சுகத்தை அனுபவிக்கலாம். இது இவர்கள் மூலமா அனுபவிக்கலாம், அவர்கள் மூலமா இருக்கலாம், அந்த பொருள் மூலமா அனுபவிக்கலாம், இந்த பொருள் மூலமா அனுபவிக்கலாம். பொருள்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், ஆனா நம்ம அந்த வாசனைகள் மாறாது. அந்த வாசனையானது அந்த சுகத்தை வேற ஒரு பொருள் மேல, வேற ஒரு ரூபத்துல, வேற ஒரு சுச்சுவேஷன்ல, வேற ஒரு தேசத்துல, வேற ஒரு காலத்துல அதை அனுபவிக்கிறோம், அனுபவிக்க முயற்சிக்கிறோம், இல்ல அனுபவிக்கிறோம். இதுதான் விஷயம். ஆனா வாசனை ஒண்ணுதான், ஆசை ஒண்ணுதான். இந்த ஆசையை வேற ஒரு பொருள் மேல நான் அனுபவிக்கிறேன், வேற ஒரு பொருள் மேல ஏற்றி நான் அனுபவிக்கிறேன். அது லட்டா இருக்கலாம், அது பணமா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பொருள் மேல ஏற்றி நான் அதை அனுபவிக்கிறேன். இதுதான் சப்ஜெக்ட். அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு நாம வாழ்க்கையில கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தணும்னா நம்ம போற பாதை ரூட்டு கிளியரா இருக்கும். இதை புரிஞ்சிக்காம கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் அந்த வழி, கொஞ்ச நாள் இந்த வழி, கொஞ்ச நாள் அவங்க சொல்றது, கொஞ்ச நாள் இவங்க சொல்றது, யார் என்னென்ன சொல்லி முடியும். நான் என்ன சொல்றேன்னா, பாகவதமே சொல்லிருட்டோம். பாகவதமே சொன்னாலும் எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாது. பாகவதத்துல கூட ஓப்பனா சொல்றேன், ராமாயணத்துல கூட எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாது. நமக்கு பிடிச்சமானது, அதே சமயத்துல நமக்கு அது பக்தி அதிகரிக்க செய்யக்கூடியதா இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அமிர்த மதன நிலையில பார்த்தா கடைசியில ஒரே சண்டை போரா வரும். தேவரசருக்கு ஒரே யுத்தமா இருக்கும். நம்ம யுத்தம் ஒரே சண்டையா இருக்கேன்னு சொல்லிட்டு சில பேருக்கு அது விருப்பம் இருக்காது. ஆனா அதெல்லாம் கூட படிக்கணும் அப்படின்னு படிப்பாங்க. பாராயணத்துல படிக்கலாம், அது வேற விஷயம். அதை நம்ம எடுத்துக்க முடியாது. அதை பத்தி ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயத்த அதை பத்தி என்ன பேசணும்னு சொன்னா எனக்கு சண்டைனாவே பிடிக்காது. ஒரே போர்க்களமா இருக்குது அமிர்தம் அந்த காட்சியில. அதை விட்டுரு. ஆனா மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. அதே அமிர்தமா லீலையில ஸ்ரீனிவாச கல்யாணம் நடக்குது. அதுல தாயார் மாலை போடுறாங்களே பெருமாளுக்கு, அவர் தான் சர்வகுண சகல கல்யாண குணங்களும் பூர்ணமா இருக்கிறவர் நாராயணன் தான் அப்படின்னு அந்த கழுத்துல மகாலட்சுமி மாலை போடுறாளே, ரமா முகந்தம் நிரபேட்சம் இப்சிதம் அப்படின்னு வருது இல்லையா. அதை படிச்சு அனுபவி. ஒரு ஸ்ரீனிவாச கல்யாணமே நடக்குதாங்க அமிர்த மதம் லீலையில. அதை படி. அவ்வளவு எது பக்தியை வளர்க்குமோ அதை படிச்சுக்கோ. இந்த போர்லாம் சண்டைலாம் எல்லாத்தையும் வெத்த முடியாது. ஆனா நம்மளுக்கு புரியல. ஆனா அந்த போர்ல மகாவிஷ்ணு தேவர்கள் சோர்ந்து போன போது மகாவிஷ்ணு நிறைய பேர் வதம் பண்றாரு. அப்படி அந்த போர்லயும் பகவத் பக்தி இருக்குதுன்னு நினைச்சு படிக்கிறவங்களுக்கு அதே போர் மட்டும் படிச்சு சுவைக்கிறவங்களும் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது அந்தந்த அதிகாரிகள் நமக்கு என்னன்னா மகாலட்சுமியோடு மகாவிஷ்ணு சேர்ந்து திருமணம் பண்ணிக்கிறான்றதுதான் அமிர்தமாலையில நம்மளுக்கு பக்தி உண்டாகுது. ஆனா சில பேருக்கு என்னன்னா அந்த போர்லயே தேவர்ல சொல்லணும் சண்டை நடக்குது, அந்த சண்டையை உற்சாகமா படிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்படி அதான் சொல்றேன், யாருக்கு எப்படி எப்படி விருப்பமோ அதுதான் படிப்பாங்க. அதே திருத்தி படிச்சாங்கன்னா அவங்களுக்கு அதே பக்தி உண்டாகிடும், நாராயண பக்தி உண்டாகிடும். அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. எது நம்மளுக்கு பிடிச்சதோ, எதனால பக்தி அதிகரிக்குமோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். பாகவதமே இருந்தாலும் சரி. அப்போ நிம்மதியா இருக்கும், ரூட்டு கிளியரா இருக்கும். நம்மள சாஸ்திரம் பாகவதம் ஆனந்தமா இருக்கும் படிக்கிறதுக்கு. சில பேர்லாம் இன்னைக்கே சொல்றாங்க, அதாவது பாகவதம் அடப்போப்பா எவ்வளவு 18,000 ஸ்லோகம், 18 புஸ்தகங்கள் எழுதிக்கிட்டாரு இந்தியஸ்கான்ல, அவ்வளவு யார் படிக்கிறது, அதெல்லாம் ஒரு ஜென்மா போதாது இப்படியே சொல்றாங்க. நான் காது பட கேட்டேன். எத்தனையோ பக்தர்கள், இதே இஸ்கான் பக்தர்களே சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ஒரு ஜென்மம் இல்ல 10 ஜென்மா எடுக்கணும் இதை படிக்கிறதுக்கு. அவ்வளவு பெரிய ஒரு புஸ்தகமா இருக்குது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜென்மம் போதாது.
அவ்வளவு ஒரு ஜென்மா போதாது, இப்படியே சொல்றாங்க. எல்லாம் வருஷக்கணக்கு ஆகும் படிக்கிறதுக்கு. ஒரு புக்கு படிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். அவ்வளவு பெருசா இருக்குது, அவ்வளவு பெருசா இருக்கு. ஏன் படிக்கிறது சிரமமா இருக்குது அவங்களுக்கு. அப்போ நிறைய பேர் பார்த்தா புஸ்தகம் வீட்டுல தூங்கின்னு இருக்குது, படிக்க மாட்டாங்க. அவ்வளவு பேர் கமெண்ட்ரி எழுதிட்டாரு ஸ்ரீல பிரபுபாதா, அவ்வளவு பேர் கமெண்ட்ரி எழுதியிருக்காரு இங்கிலீஷ்ல, தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க. தமிழ் புஸ்தகம் பாகவதம் பார்த்தா வீட்டுல தூங்கின்னு இருக்குது நிறைய பேர் வீட்டுல. எல்லாரும் படிக்கிறது இல்ல, சில பேர் தான் படிக்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க. இப்ப நீ அவங்க வீட்டுல போய் பாத்தியா அப்படின்ட்டு எனக்கு கேட்க கூடாது. அவங்க வீட்டுல போய் நான் பார்க்கல, அவங்களே சொல்றதை வச்சுதான் சொல்றேன். அவங்களே சொல்றாங்க, ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, பல பேர் சொல்றாங்க. ஆனா எங்கப்பா படிக்கிறேன், வேலையே சரியா இருக்குது, எனக்கு அலுவல்களே சரியா இருக்குது, எனக்கு வீட்டு சில லேடிஸ் எல்லாம் பார்த்தா வீட்டு வேலைகளே சரியா இருக்குது. எங்க அந்த புஸ்தகம் வாங்கினதுல தவிர அது யாரும் படிக்கல. யாருன்னா கேட்டா சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன் புஸ்தகம், இப்படியே சொல்றாங்க. அடையாறுல நான் ஒரு இடத்துல ஒரு பிராமணர் எங்கள் சொல்றாரு, யாருன்னா டிஸ்கவுண்ட் புஸ்தகம் வேணும்னா சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன், நான் படிக்கிறது இல்லை, சும்மா இருக்குது, யாருன்னா பயன்படும் கொடுக்குது. ஏன்பா உனக்கு பயன்படுறதுக்காக தான் உனக்கு நீ புஸ்தகம் வாங்கி வச்சிருக்க. அப்ப உனக்கு பயன்படாத போது அப்ப மற்றவங்களும் பயன்படுமா? இல்ல, நிறைய பேர் கொடுத்துறேன்றாங்க என் கையிலேயே. உங்களுக்கு என்ன புஸ்தகம் ஒண்ணு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன், நீ போய் படிங்க அப்படின்றாங்க. அப்படியே பாக்ஸே குத்துறேன்றாங்க. யார் படிக்கிறது? 4 ஸ்லோகம் படிக்கிறதுக்குள்ள தூக்கம் வந்துடுது, ஒரு 10 ஏடு படிக்கிறதுக்குள்ள தூக்கம் அப்படியே சொக்குது. ஏன்னா மந்த மதையா, கலியுகத்துல மந்தமதி படைத்தவர்களா தான் நிறைய பேர் இருப்பாங்க. பிராயன்னு அநேகமா மந்தமதி படைத்தவர்களாக, மந்தவர்களாக, சோம்பேறிகளாக, அதெல்லாம் என்னன்னா சோம்பல் உள்ளவர்களாக தான் இருப்பாங்க. மந்த பாக்கியாக, அந்த அளவுக்கு பாக்கியம் இல்லாதவர்களாக. இந்த பாகவத்தை படிச்சு புரிஞ்சுக்க முடியுமானா புரிஞ்சிக்க முடியாது. நிறைய பேர் படிக்காம தான் இருக்காங்க. ஏதோ அங்கங்க பாகவத கிளாஸ் நடக்குது இஸ்கான்ல, அதுல ஏதோ ஒரு ஸ்லோகம் அன்னைக்கு சொல்றாங்க, ஏதோ அவ்வளவுதான், அதுதான் கேட்க முடியும். நான் வீட்டுல படின்னு சொன்னா படிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு உத்தியோகம் இல்லை, அவங்களுக்கு வேலைகள் இல்லை, 1008 கஷ்டங்கள் இருக்குது. அவங்களாம் உட்காந்து படிச்சிட முடியுமா? சப்தாகம் மூலப்பாறைன்னு 7 நாள் இதுவே படிக்க முடியல, கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க. நீ 18 புஸ்தகம், பெரிய தலகாணி மாதிரி பெரிய புஸ்தகம், 18 புஸ்தகம், இஸ்கான் புஸ்தகம் பார்த்து நம்ம எல்லாரும் படிக்க முடியுமா? படிக்க முடியல. அதான் சொல்ல, பல ஜென்மா, ஒரு ஜென்மா போதாது அப்படின்றாங்க. அப்போ இதை நான் காதுபட கேட்டிருக்கேன். நிறைய பேர் ஆண்களும் சொல்றாங்க, பெண்களும் சொல்றாங்க, முடியல, படிக்க முடியல, ஒரே வார்த்தை அவ்வளவுதான். நான் ஒரு ரவுண்டு படிச்சுட்டேன், இன்னொரு ரவுண்டு படிக்க போறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் 2 பேர் சொல்றாங்க. என்னன்னா, நான் ஒரு ரவுண்டு படிச்சுட்டேன் ஃபுல்லா. சரி, படிச்சுட்டீங்களா, ஏதாவது கதை சொல்லணும், அது தெரியாது, கதை சொல்ல தெரியாது. படிச்சிருக்கேன், ஒரு ரவுண்டு ஃபுல்லா படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். கதை கேட்டா தெரியாது. அப்ப எதுக்கு படிச்சது? இல்ல, எப்படியாவது ஃபுல்லா படிச்சணுன்றதுக்காக படிச்சேன். அப்ப கதை புரிஞ்சிக்க முடியாது. அப்படி இல்லை, அதாவது வேஸ்ட்ன்னு நான் சொல்ல வரல, முடியாது. நீ எதுக்கு, அதான் சிஷ்ய அண்ணா சொல்ற, நீ எதுக்கு லாய்க்கு? ராமா, இத சொல்ல முடியுமே, ராமா 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 ராமா, இத சொல்ல முடியுமே, அதை செய். இவ்வளோ மண்டையை உடைச்சிக்க வேணாம், இவ்வளோ மண்டை குழப்பம் வேணாம், இவ்வளோ டென்ஷன் வேணாம், இவ்வளோ கஷ்டப்பட வேணாம். புஸ்தகமா நீ 18 புஸ்தகம் தலைகாரி மாதிரி இவ்வளோ புஸ்தகங்கள் படிக்க வேணாம், இதை செய். என்ன செய்ய? ராமா, இது ரொம்ப ஈஸியா இருக்கு, அதை செய்தாவே அந்த பலன் கிடைச்சிடும். அந்த பாகவதம் படிச்ச பலனுமே ராமான்னு சொல்றதுனாலே கிடைச்சிடும். இதுதான் மாம்பழம் பெரியவா செய்யறாரு, ராமா, அவ்வளவுதான். இதையாவது ஒழுங்கா கடைபிடி. இதுலயே கொஞ்ச நாள் கடைபிடிச்சிட்டு நான் ராமராமா சொன்னேன், எனக்கு அந்த பலன் கிடைக்கல, அதனால நான் மறுபடியும் அந்த வழியில வந்துட்டேன், இந்த வழியில வந்துட்டேன், மறுபடியும் தாவாது. அந்த ஒண்ணுத்தையாவது நிஷ்டையா கடைபிடி. இது ஈஸியா இருக்கு பாருங்க, ராமா 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 ராமா. இது என்ன கஷ்டம் சொல்லு பாருங்க. 10 நிமிஷம் செலவு இல்லை, செலவு இல்லாத வழி,
நீங்க அந்த 18 புஸ்தகம் வாங்கணும்னா 12,000 15,000 தெரியல புஸ்தகம் வாங்கினாலும் வெயிட்டா தூக்கி வீட்டுல எல்லாத்துலயும் கொண்டு போக முடியாது. வீட்டுல வச்சுதான் படிக்கணும். எல்லாம் பெரிய பெரிய புஸ்தகம் எல்லாமே. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா, எப்பவுமே சுலபமா இருக்கிற வழியில என்னன்னா அலட்சியம் தான் அதிகமாகும். சுலபமா இருக்கிறதுனாலே அது அலட்சியம். கஷ்டமா இருக்குது பாருங்க, அதுதான் நம்ம தேடி தேடி போவோம். நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயத்த தேடி போவோம். சுலபமா இருக்கிற விஷயத்துல அலட்சியப்படுத்துவோம். ஆனா சுலபமா இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்தது, மகா சக்தி வாய்ந்தது இந்த நாமா. ராமான்ற நாமா ஆஞ்சநேயர் கடைபிடிச்சாரு. அப்படியேப்பட்ட சமத்த ராமதாசர், பத்ரசால ராமதாசர், தியாக பிரம்மம், புரந்தரதாசர், கபீர்தாசர் போன்ற எவ்வளவோ மகாத்மாக்கள், பகவனா போதேந்திரால், மாமல்லம் பெரியவா, காஞ்சி மகாபெரிவா, இவங்க எல்லாம் காட்டின வழி இந்த நாம சிங்கத்தின வழி. ஆனா இவங்கெல்லாம் புத்திசாலிகள் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் கடைபிடிச்ச ராமநாமத்தை நம்ம சொல்றதுக்கு அலட்சிய புத்தி. இந்த ராமான நாம சொல்றதுக்கு அவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். ஏன் அலட்சிய புத்தி வருதுன்னா, அந்த அளவுக்கு மந்த பாக்கியா, அந்த அளவுக்கு புண்ணியம் அல்ல, அந்த அளவுக்கு பாக்கியம் அல்ல. கலி தோஷ நிதேராஜ, கலியுகத்தினுடைய தோஷத்தினால் பாதிக்கப்பட்டதுனால அஸ்தி ஏகோ மகான் குணக, உயர்ந்த குணமாகிய இந்த குணத்தை பற்றி கொள்ளாமல் இருக்கிறோம். ஒரே ஒரு குணம் நாமா இருக்கு, அதை பற்றி கொள்ளாம இருக்கிறோம். சுலபமா இருக்கு ராமா, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. அதனால நீ பாகவத பாராயணம் பண்ணு. அதுதான் ராமநாம நிஷ்டைனா ராமநாம நிஷ்டையாது இல்ல. பாகவத பாராயணம் பண்ணு. எதையாவது ஒண்ணு ராமாயணம் பாராயணம் பண்ணு. உனக்கு புரியவே வேணாம், புரியாம பாராயணம் பண்ணா கூட போதும், பலன் உண்டு. அந்த மந்திரங்களுக்கு, அந்த ஸ்லோகங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. அது சிம்ம சப்தம் போல, நரி ஓலைகள், கலிதோஷத்தை போக்கக்கூடிய, நரி ஓலைகளை அடக்கக்கூடிய சிம்ம சப்தம் போல கலிதோஷத்தை போக்கக்கூடியது இந்த பாகவத புராணம். அதனுடைய பெருமைகள் எல்லையற்றதான் சொல்லப்பட்டிருக்கு பாகவதம். அதே மாதிரி ராமாயணத்துடைய பெருமைகள் எவ்வளவு புராணங்கள் சொல்லியது, எல்லையற்றதா அவ்வளவு பெருமை ராமாயணம். ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணு, எல்லாமே பெருமை படைத்தது தான். ஆனா நீ எதை ஃபாலோ பண்ண போற? நீ எதுக்கு தகுதி? உனக்கு என்ன சக்தி இருக்குது? அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி அதை நிஷ்டையா மாத்திக்கிட்டு அது பிறகு யார் என்ன கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காத. இதான் ஸ்ரீ அண்ணா சொல்றாரு. பாகவதம் படிக்கிறியா, அதுக்கப்புறமா இப்ப தம்பி இதெல்லாம் போதா தம்பி, இன்னும் சாதனை பண்ணணும், நீ தியானம் பண்ணணும், யோகம் பண்ணணும் அப்படியே கூடுவாங்க. போகவே போகாது. போனா நம்ம கடைபிடிக்கிறது தப்போ அப்படின்னு சந்தேகம் வந்துடும். நம்ம கடைபிடிக்கிறது தப்போன்னு சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகம் வர்ற அளவுக்கு நாம இன்னொருத்தரோட பழகக்கூடாது, இன்னொருத்தர் கூப்பிட்டா கூட போகக்கூடாது. நம்ம நிஷ்டையில நாம ஒரு விஷயத்துல நிஷ்டையா இருக்கணும். அது ராமநாமோ இல்ல பாகவத பாராயணமோ ராமாயண பாராயணமோ நிஷ்டையா இருந்தோம். மற்றதெல்லாம் இருக்கட்டும், எல்லாம் வசதிதான். நான் எதையும் ஃபாலோ பண்ண முடியாதபடி எனக்கு சதுரடியத்துக்காக அதெல்லாம் வருது நிறைய. திருமூலம் வசதிதான், திருமந்திரம் வசதிதான், யோக முறையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, வசதிதான். திருவாசகம் அது உயர்ந்தது தான், திருப்பாவை உயர்ந்தது தான், நாலஞ்சு பிரபந்தம் வசதிதான், அபங்கங்கள் எப்பா அப்படியே எல்லாமே வசதிதான். ஆழ்வார்களுடைய கதைகள் வசதிதான், நாயன்மார்கள் கதை வசதிதான். இன்னும் பாண்டுரங்க பக்தர்கள் எல்லாம் பார்த்தா ஒரு கதையை பார்த்தா நிறைய கதை இருக்குது, அதெல்லாம் வசதிதான். எல்லா சம்பிரதாயம், வார்கரி சம்பிரதாயம், அத்வைத சம்பிரதாயம், துவைத சம்பிரதாயம், விஷயம் எல்லா சம்பிரதாயத்தையும் நீ ஃபாலோ பண்ணுவியா? உனக்கு என்ன விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்துக்கோ. அப்ப அதை பிடிச்சுன்னு போயினே இருக்கு. வழிகள் ஆயிரம் லட்சக்கணக்கான வழிகள் இருக்கு. லட்சக்கணக்கான இதே ஒரே வைஷ்ணவத்திலேயே லட்சக்கணக்கான வழிகள் இருக்கு.
ஆனா அவ்வளவும் உன்னால கடைப்பிடிக்க முடியாது. உனக்கு என்ன சக்தி? அதான் ஸ்வதர்மா ஆச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம். நம்ம தர்மம் இல்லாத விஷயத்துல இருந்து நிவர்த்தி அடையணும். நமக்கு விதிக்கப்பட்ட ஸ்வதர்மத்துல சக்தி உள்ள மட்டும் கடைப்பிடிக்கணும். இவ்வளவுதான். ராமநாமா சொன்னாதான் உனக்கு ஈஸியா இருந்தா ராமநாமா சொல்லினாரு, அவ்வளவுதான். அது போதும். இல்ல பாகவதம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தா பாகவதம் மட்டும் பாராயணம் பண்ணே வா, தொடர்ந்து பாகவதம் பாராயணம் பண்ணு. அதுக்கப்புறம் அது ஒண்ணு எந்த நிலைக்கு கொண்டு போகுதுன்னு நீங்களே பாருங்க. இப்ப பாம்பே சந்திர இருக்காரு, ஸ்ரீ அண்ணாலாம் பாகவதம் மட்டுமே நிஷ்டையா இருந்தாங்க. அவ்வளவுதான், அது போதும். சரி 2-3 கடைபிடிக்கலாமா சார்? 2-3னா இந்த பிரபுபாத கடைபிடிச்சோமா, ஹரே கிருஷ்ணா ரொம்ப தாராளமா கடைபிடிக்கலாம். ஆனா உனக்கு சக்தி பிரபுபாத நிலை வேற, அவர் பெரிய மகாத்மா, அவருடைய நிலை வேற. அவர் நிலையிலிருந்து பாகவதம் ஃபுல்லா எழுதினாரு. இப்ப அவரே படிக்கணும்னா கஷ்டம். அவர் பாகவதம் பூரா, பாகவதம் 12 ஸ்கந்தங்கள் இல்லையா, 12 ஸ்கந்தம் பூரா எழுதல அவரு. 8ஆவது ஸ்கந்தமும் 9ஆவது ஸ்கந்தம் தான் எழுதினாரு. அதுக்குள்ள அவரு சித்தி அடைஞ்சிட்டாரு. அவருடைய சிஷ்யர்கள் தான் 10ஆவது ஸ்கந்தம் 11ஆவது ஸ்கந்தம் 12ஆவது ஸ்கந்தம்லாம் மொழிபெயர்ப்பு பண்ணாங்க இல்லையா. அது வரைக்கும் அவரு இல்லை. அப்ப புரிஞ்சுங்க. அப்ப எழுதுறவராலே அவளால இருக்க முடியல, படிக்கிறவன் நாமனா எல்லாத்தையும் படிச்சிட முடியுமா? அவர் மகாத்மா, அதனால பெரிய ஒரு புஸ்தகம் எழுத முடிஞ்சதுன்னா அவர் மனசுல தோணுது பகவானுடைய அனுகிரகம் பண்ண அந்த அனுபவங்களை நிறைய எழுதியிருக்காரு. பகவத் அனுபவத்தை குருஷிட பரம்பரையா வந்ததை அப்படியே எழுதியிருக்காரு பாகவதம். ஓகே, குருமார்கள் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணாரு. ஓகே, ஆனா அவருக்கு முடியும், அவருக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு. நமக்குலாம் அந்த சாமர்த்தியம் இருக்கான்னு யோசிச்சு பார்த்துங்க. அவ்வளவுதான். அதனால ரொம்ப நிறைய சிரமப்பட்டுக்க வேணாம். நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை ஒண்ணுத்துல நிஷ்டையா இருந்தா போதும். ஒருத்தர் நல்ல கை வந்த கலை, அந்த கை இப்போ அர்ஜுனுக்கு ஏன் கிருஷ்ணன் சொல்றாரு போர் புரி அப்படின்னு. போர் புரியுது அவனுக்கு சகஜமா வரும், அது அவனுடைய தொழில். போர் புரியுதுன்றது, சண்டை போறது. ஏன்னா அதுக்குன்னே பயிற்சி பெற்றிருக்கான் அவன். அந்த ஆயுத பயிற்சி, வில்லாளி பயிற்சி, துரோணாச்சாரியில் அப்படியே பயிற்சி பெற்றிருக்கிறான். அவன் எது ஒண்ணு அவன் ஸ்கில்லா இருக்கிறானோ அதுலதான் அவன் முன்னேற்றம் அடைய முடியும். வராத விஷயத்த இன்னொருத்தருக்காக, அவங்களுக்காக, இவங்களுக்காக போய் பலவந்தப்படுத்தினா வராத ஒரு விஷயத்த. அதனால சிரமையே வகி கேவலம், சிரமம் தான் மிஞ்சம், வேற ஒரு பலனும் கிடைக்காது. அதனால நமக்கு என்ன, ஃபர்ஸ்ட் நம்மளை நாம் மதிக்கத்துக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் தனிமையில் இருக்கணும். தனிமையில் இருந்து நம்ம யோசிக்கணும். யோசிச்சு நமக்கு என்ன பகவான் விதிச்சிருக்கோம், அது யாருக்காகவும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம, யாருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம அதுல நிஷ்டையா இருக்கணும் அந்த ஒரு வழியில. அவன் யாருக்கு என்ன சொல்லும் போது சொல்லணும் அவசியமே இல்லை. அவன் 2-3 விஷயத்த ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோ. நாம சொல்லிக்கோ, பாகவதம் பாராயணம் பண்ணிக்கோ, அப்படி ஏதாவது பண்ணிக்கோ. ஆனா நிறைய சேர்த்துக்காத. நாம சொல்லி கதைக்கு பாகவத பாராயணம் பண்ணு, இல்ல ராமாயணம் பாரு, ஏதோ ஒண்ணு வச்சுக்கோ. அது நிஷ்டையா போயிடு, அவ்வளவுதான். அதுவும் வேற ஒண்ணு திரும்பி பார்க்காத. மற்றவங்களை திரும்பி பார்க்க கூடாது. நம்ம சுதந்திரம் இல்லையா, எனக்கு என்ன சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி ஒண்ணு நீ ஏமாத்திக்காத, அதுதான் விஷயம். அதனால ஒரே வழிதான் பெஸ்ட். அது நாமளே தேர்ந்தெடுத்துக்க வேண்டியதுதான். நமக்கு ஆண்டவன் புத்தியை கொடுத்துருக்கான். அந்த புத்தி ஒருமுகப்பட்ட மனதோட ஒரே ஹிருதயத்துல ஒரே தெய்வத்தை வச்சுட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணா எல்லாத்துடைய பலனை அனுபவிக்கலாம். எப்படி வேறு ஆணிவேருக்கு தண்ணி ஊற்றிட்டோம்னா, ஆணிவேர் அறுத்துட்டோம்னா மற்ற ஜெல்லி வரும்னு சொல்லுவாங்க பக்கத்துல இருக்கிற வேர்லாம், அது பிரயோஜனம் இல்லை. ஆனா ஆணிவேர் ஒண்ணு இருக்கும், அந்த ஆணிவேர் தான். ஆணிவேர் ஸ்ட்ராங்கா இருந்தா ஜெல்லி வேர்லாம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஜெல்லி வேர் அந்த ஸ்ட்ராங்கா இல்லைனா பரவாயில்ல, ஆணிவேர் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். அந்த மரம் பட்டு போகாது. மேல மேல மரம்
பழம், பூக்கள், காய்கள் எல்லாம் காய்க்கும். அப்ப ஆணி வேர் தான் முக்கியம் இல்லையா? அது மாதிரி பகவத் பக்தி நிஷ்டையில இருந்து நீ எது வேணாலும் எங்க வேணா போலாம், வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா உனக்குன்னு ஒரு தர்மத்துல இருக்க பத்தியா, அந்த தர்மத்தை ஒரு பொழுதும் விடக்கூடாது. அந்த தர்ம நிஷ்டையில இருந்து ஒரு பொழுதும் பெற விடக்கூடாது. அப்படி இருந்துட்டு சொன்னா பகவான் நம்ம வாழ்க்கையை சேஃப்டி பண்ணுவோம். ஓகே, ராம 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 ஸ்ரீராமநாம சிங்கத்துக்கு ஜெய். நம்ம இந்த உலகத்தை மோட்சமா இருந்தாலும் சரி, பரலோகமா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒருமுகப்பட்ட மனதால் தான் நாம வெற்றி அடைய முடியும். அதான் சொல்ற தீவிரன பக்தி யோகேன அப்படின்னு பாவம் சொல்லியிருக்கு. அதை புரிஞ்சு சரி, ஓகே. ராம 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 ஸ்ரீ ராமநாம சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சர்வசாத் மல்லிக்கு ஜெய், சர்வசாத்